உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அடிப்படை ஆவிக்குரிய சத்தியம் இது உலக உண்மை சத்திய சேனல். நான் உங்கள் ரெவரண்ட் கிறிஸ்துதாசன். ரட்சிக்கப்பட்டவரா நீங்கள்? அநேகரிடத்தில் இந்த கேள்வியை கேட்கும்போது ஆமாம், இதில் என்ன சந்தேகம் என்று பதிலளிப்பார்கள். ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் யாரிடத்திலும் அந்த பதில் இல்லை. சரியாக சொன்னால் கிறிஸ்தவத்தில் ரட்சிப்பு அல்லது சால்வேஷன் என்பது ஒரு முக்கிய கருத்து. எளிமையாக சொன்னால் இது பாவத்தின் விளைவிலிருந்து விடுதலையும் தேவனோடு சமாதானமும் நித்திய ஜீவனுமாகிய ஆவிக்குரிய மீட்பாகும். ரட்சிப்பின் அடிப்படை கருத்துக்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக மீட்பு. ரட்சிப்பு என்றால் ஆபத்து அல்லது துன்பத்திலிருந்து காப்பாற்றப்படுதல் அல்லது விடுவிக்கப்படுதல் என்ற பொருள். கிறிஸ்தவத்தில் இது பிரதானமாக பாவத்திலிருந்து மற்றும் பாவத்தினால் வரும் நித்திய தண்டனையாகிய மரணத்திலிருந்து தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறதை குறிக்கிறது. இரண்டாவதாக பாவத்தின் பிரச்சனை. வேதாகமத்தின்படி எல்லா மனிதர்களும் பாவம் செய்திருக்கிறார்கள். பாவம் என்பது தேவனுடைய பரிசுத்தத்திலிருந்து தவறுவதாகும். பாவத்தின் விளைவு தேவனோடு உள்ள உறவை பிரித்து நித்திய மரணத்தை, நரகத்தை நமக்கு கொண்டு வருகிறது. மூன்றாவதாக தேவனுடைய கோபம். நியாய தீர்ப்பின் மூலம், இந்த ரட்சிப்பின் மூலம் மனிதர்கள் பாவத்திற்கான தேவனுடைய கோபத்திலிருந்தும் வரவிருக்கும் நியாய தீர்ப்பிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக ரட்சிக்கக்கூடிய வழிகள் தான் என்ன? கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பை பெறுவது இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே என்பதை விசுவாசிக்கிறார்கள். இதில் இயேசு கிறிஸ்துவுடைய பங்கு என்ன? சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்து பாவமில்லாத பரிபூர்ணமான மனிதராக வாழ்ந்து உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அவர் ரத்தம் சிந்துதல் என்பது மனிதகுலம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பாவத்தின் முழு விளைவையும் செலுத்தியதாக கருதப்படுகிறது. இரண்டாவது உயிர்த்தெழுதல். அவர் மரித்து மூன்றாம் நாளே உயிரோடு எழுந்து அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கும் அவர் அளித்த ரட்சிப்பின் வாக்குத்தத்தம் உண்மையானது என்பதற்கும் ஒரு நிரூபணமாகும். மூன்றாவதாக விசுவாசம். ஒரு நபர் ரட்சிப்பை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவை தமது ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வெறுமனே ஒரு மன ரீதியான அறிவு அல்ல, ஆனால் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புதல். நான் பாவி என்பதை உணர்ந்து தனது பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி மனம் திரும்புதல்.